நம்பிக்கை வையுங்கள், ஏமாந்து போகுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல, யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று. ஒருவருக்கு உன்னை பிடிக்கும் என்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே. இன்று நீ, நாளை யாரோ, அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படிதான் போகும். உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாயிரு. உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்து இருக்கும். தளராதே, துணிந்து செல். நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன. ஆனால் அனுபவமே தவறான முடிவுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர்கள் இல்லை என்பதை. நிறம் மாறும் பச்சுந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை. தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும். வேலை முடிந்தவுடன் பறந்துவிடும். 3 வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள். 1, காரணத்திற்காக பழகும் உறவு. 2வது, காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள். 3வது, காலம் முழுவதும் கை கொடுக்கும் உறவுகள். அதில் 3வதவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள். அடுத்த நொடி நிச்சயமில்லாத வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு. உறவும் சரி, நட்பும் சரி, வாழ்க்கையின் ஒரு சட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும். அவதானமாக இருந்து கொள். நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையெல்லாம் நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான். உண்மையான உறவு என்று எதுவும் இல்லை. உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை சற்று தாழ்ந்தால். உண்மையான அன்புக்கு போலி உறவும், போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு என்று யாரோ ஒருவிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது. சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள், சிலரை வெறுத்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள். உங்கள் வாழ்க்கையை சுமையாக்கிவிடும். தேடி போய் பேசினா மதிக்க மாட்டார்கள். பேசாமல் ஒதுங்கி போனால் திமிரென்று கேட்பார்கள். அவர்கள் தேவையெல்லாம் நம்மை காயப்படுத்தி பார்க்க ஒரு காரணம் வேண்டும், அவ்வளவுதான். இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள். தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படும் போது குறைகளை மன்னித்து விடுவார்கள். தேவை முடிந்ததும் நம்மளையே மறந்து விடுவார்கள். எனவே தேவைக்கேற்ப தேவையை பயன்படுத்தி தேவை முடிந்த பின் தேவையில்லை என எண்ணும் தேவையற்ற எந்த ஒரு உறவும் தேவையில்லை என முடிவிடுங்கள். அளவு கடந்த அன்பு ஒரு நாள் வெறுக்கப்படும் என்பதே நிதர்சனமான உண்மை. இவர்களை இழந்தோம் என்று எண்ணும் அளவிற்கு வைராகியத்தோடு வாழ்ந்து காட்ட கூனி குறுகட்டும் அவர்களது இரக்கமில்லா மனங்கள். உன்னை விட்டு விலகும் உறவிடம் வாதாடியே மௌனமாக விலக்கிவிடு. உன் வலியையும் வேதனையும் சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்யாதே. தலைகளை அறுத்து வேண்டும் என்று பிரிந்து செல்லும் உறவுகளை இவ்வுலகில் உள்ள எந்த பசையாலும் ஒட்ட வைக்க முடியாது. ஏற்றுக்கொள்ளாத இடங்களில் போராடுவது வீண். அன்பு உணர்வுகளில் இருக்க வேண்டும். அது அவர்களே உணர வேண்டும், நாம் உணர வைக்க கூடாது. வேஷம் போட தெரிந்தவனுக்கு ரோஷம் இருக்காது, உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாத உங்களை மாதிரியானோருக்கு ரோஷம் இருக்கும், ஆனால் உறவுகள் இருக்காது. நீங்கள் பேசினால்தான் பேசுவேன் எனும் உறவுகளுக்கு உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசவில்லை என்று சண்டை போடும் உறவுகள் இருந்தால் அதுவே உங்களுக்கு போதும். உங்களை வேண்டாம் என்று விலக்கியவர்கள் மீண்டும் தேடி வரும்போது திரும்பி கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு திமிரும் உங்களுக்கு இருக்க வேண்டும். நம்மை தவறாக நினைத்து விட்டார்களே என புலம்பாமல் நம்மை இவ்வளவுதான் புரிந்து வைத்துள்ளார்கள் என விலக்கிவிடுவதே சிறப்பான பதிலடி. காரணத்தை உருவாக்கி நம்மை வெறுக்கும் உறவுகளை விட காரணம் இல்லாமல் நம்மை நேசிக்கும் உறவுகளை மட்டும் என்றும் மறந்துவிடக்கூடாது. ஒட்டாத உறவுகளை நம்பி உடைந்து போகாதே. உண்மையாய் உன்னை நேசித்திருந்தால் உன்னை உதாசீனப்படுத்தியிருக்க மாட்டார்கள். மரத்தில் பழங்கள் இருந்தால் உறவுகள் ஓடி வரும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியே காட்டக்கூடாது. ஏன்னா நம்மள கஷ்டத்துல சந்தோஷப்பட 4 பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள். தனியா
தனியாக இருக்கிறது ஒன்றும் கஷ்டமில்லை. கஷ்டம் எது என்றால் தனியாக இருக்கும் போதெல்லாம் நம்மளை தனியா விட்டு விட்டார்களே நினைவில் வருவதுதான். வாழ்க்கைக்கு உதவாத எதையும் குப்பையாக தூக்கி எறிய பழகுங்கள். நீ இல்லாமல் வாழவே முடியாது என்று சொல்பவர்கள் எல்லாம் நீ இருக்கும் போதே இன்னொருவரோடு இன்பமாக வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நாம் கஷ்டப்படும் போது உதவாத எந்த உறவாக இருந்தாலும் பின்னாடி அவர்கள் இஷ்டப்பட்டு உதவினாலும் அதை மனம் ஏற்றுக்கொள்ளாது. புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது. சிறிது தூரம் மிதக்கலாம், தொலைதூரம் கடக்க முடியாது. நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம். மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும். சகோதர சகோதரிகளே, நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். உன் மனம்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆயுதம். அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது. அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோடு நாசமாகும். உனக்கான வாழ்க்கையை நீ வாழ். சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே. நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும், நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும். இதை யாராலும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழகானவை. முயற்சிக்க தயங்காதே. நல்லவனாய் இருப்பதை விட வல்லவனாய் இருப்பதே முக்கியம். உடைந்து போக 1000 காரணங்கள் உண்டு. உயர்ந்து வர ஒரே வழிதான், அதுதான் தன்னம்பிக்கை. உன் நம்பிக்கையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே. உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும். உங்களை பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நீங்கள் சிந்து கண்ணீர் மட்டும் அர்த்தமற்றது. வாழ்வில் ஏற்றுகளுக்கும் அஞ்சாதே. தயக்கமும் குழப்பமும் இருக்கும் வரை எந்த மாற்றமும் உன்னில் ஏற்படாது. மனம் விட்டு வேதனையை விளக்கு. உனக்கான பாதை தென்படும். நீ நிற்பது பயிற்சி தளம். கற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால் பின்பு எல்லாமே இங்கு பாடம்தான். நீ எத்தனை வருடங்கள் வாழ்ந்தாய் என்பதை வயதை கொண்டு கணக்கிடாதே. நீ வாழ்ந்ததை கொண்டு கணக்கிட்டு பார். நீ இன்னும் வாழவில்லை என்பது புரியும். பகையெனில் நீ பகைக்கொள், நட்பு எனில் நீ நட்பு கொள். எல்லோரையும் நம்புவது உன்னை முட்டாளாக்கும். உன்னை நம்பாமல் இருப்பது உன்னை கோழையாக்கும். அடுத்தவன் சொல்படி வாழ்வதை விட அடுத்தவர்கள் சொல்லும்படி வாழ். உனக்குள் உன் வாழ்விற்குமான அர்த்தங்களை தேடு. பிடிக்காததை செய்து நல்லவன் என்று பெயர் எடுப்பதை விட மனதிற்கு பிடித்த நல்லதை செய்து கெட்டவன் என்று பெயர் எடுப்பதே மேல். உருண்டோடும் காலங்கள் உன்னை வளர்க்காது. காயங்களும் வழிகளுமே உன்னை வளர்த்தெடுக்கும். உடற்பயிற்சி உடலை வளர்க்கும், ஆனால் தைரியத்தை வளர்க்காது. சூழ்நிலை அவற்றை வளர்க்கும். உன் வாளை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வா. யாரையும் பகக்காதே, பழிக்காதே. நல்லவர்கள் சாபம் இட்டால் பழிக்கும், ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். எது நடந்தாலும் வாழ்க்கையில் நகர்ந்து செல். உன்னை தாக்க நினைப்பதை தூக்கி எறிந்து செல். எந்நிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல், உன்னிலை மாறாமல் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இரு. வாழ்க்கை வாழ்வதற்கே. இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது, முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு. தன்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனித்து விடப்படுவாய். அதே சமயம் தனித்துவமாகி விடுவாய். எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும். எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம். தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை. இந்நிலை நாளையும் தொடருமா? அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும். உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும். தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவது இல்லை, கூடவே மன வலிமையும் அழைத்து வருகின்றது. பயந்தவருக்கு எப்போதுமே வழி நிறைந்த வாழ்க்கைதான். துணிந்தவருக்கு வழி கொடுப்பதே வாழ்க்கைதான். ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படுவது இல்லை, நாம் பயப்படுவதால் தான் அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறது. கொஞ்சம் உழைப்பும் கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுப்பும் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கு அதிகமாக ஆசைப்படுங்கள். எதுவாக இருந்தாலும் அதை இருக்கும் பொழுதே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். போன பிறகு அதை எண்ணி வருந்தாதீர்கள். நல்ல வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி, நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி. நினைத்த செயலை வெற்றி
வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி. இங்கு கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும். எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும். நேரத்தையும் நேர்மையும் தவற விட்டுவிட்டால் மறுவாய்ப்பு கிடையாது. இந்த உலகில் சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை. நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்தையும் நம்மால் செய்ய முடியும். தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நாம் தேடவில்லை என்பதை உண்மை. காலம் நீ பயந்தாலும் ஓடும், பணிந்தாலும் ஓடும். துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும். மனம்தான் வாழ்வின் விளைநிலம். அதன் தன்மையை பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமையும். மனம் போல் வாழ்வு. வீழ்ந்தால் கற்றுக்கொள், வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு. விதை போன்றே எண்ணங்களும் நாம் இங்கும் விதைப்பதே முளைக்கும். நாளைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான். தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை. காலம் அறிந்து தேடுவதில் தேவையானது. காலம் தவறிய தேடுதல் தேவையற்றது. காலம் கடந்தாலும் நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும். தோற்றாலும் நிமிர்ந்து நில்லுங்கள். மலை சரிவுகளில் கூட நிமிர்ந்து வளரும் மரத்தை போல. இழந்ததை மறந்துவிடு, இருப்பதை இழக்காமல் இருக்க. சில இழப்புகள் வலியை தரும், சில இழப்புகள் வலிமையை தரும். விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பலன் நிச்சயம் உண்டு. பணிந்து போ, உன் தகுதியை உயர்த்தும். துணிந்து போ, உன் திறமையை உயர்த்தும். வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாது. ஏமாற்றியவர்களை வெல்லாமல் விடக்கூடாது. முயற்சி உடையவனின் வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது. புதைத்தாலும் மரமாக எழுந்து நிற்பவன். முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை. பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை. தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறந்திருக்கின்றன. அதனால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே. ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை. விழுந்து போது எல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை. வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன் பலம். எது உன்னை சோதிக்கின்றதோ அது உன் பலவீனம். பூக்களாக இருக்காதே, உதிர்ந்து விடுவாய். செடிகளாக இரு, அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய். நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள. பொய்யாக இருந்தாலும் சிலவற்றை நீ நம்பிதான் ஆக வேண்டும். உண்மையாக இருந்தாலும் ஒரு சிலதை நீ உதாசீனம் செய்துதான் வாழ வேண்டும். நீ அறிந்து கொள்ளாதவையும் நீ புரிந்து கொள்ளாதவையும் உனக்கானது அல்ல. அன்போடு கூடிய பிரிவு அழகானது. அன்பற்ற நெருக்கம் அர்த்தமற்றது. சிலர் உன்னை வேண்டாம் என்றால் விட்டுவிடு. அவர்களை நீ தேடி போகும் ஒவ்வொரு நொடியும் உன் மனம் வாடி போகும். தேவையற்ற சிந்தனைகளில் இருந்து வெளியே வா. உன்னை மீறி நடக்கும் நிகழ்வுகளுக்கு நீ எதை சிந்தித்தோம் பலன் இல்லை. ஒரு வேடன் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்ணிற்கு மான் தெரியும். ஒரு மருத்துவர் காட்டிற்குள் சென்றால் அவன் கண்களுக்கு மருந்துகள் தெரியும். ஒரு முனிவர் காட்டிற்குள் சென்றால் அவர் கண்ணிற்கு அமைதி மட்டுமே தெரியும். நீ எதை தேடி காட்டிற்குள் செல்கின்றாயோ அது மட்டும்தான் தெரியும். அது மட்டுமே தெரியும். பழையதை எண்ணங்களில் இருந்து வெளியே வா. யாரோ ஒரு சிலருக்காக ஏதோ சிலவற்றிற்காக உன் வாழ்வை துளைத்து விடாதே. ஏற்போ ஏற்கட்டும், விமர்சிப்போ விமர்சிக்கட்டும். நீ போய்கொண்டே இரு. எங்கும் எதிலும் தேங்கி நிற்காதே. பொறுமை இருந்தால் வாழ்க்கை உனக்கு அடிமை. பொறுமை இல்லை என்றால் வாழ்க்கைக்கு நீ அடிமை. தன்னம்பிக்கை என்னும் துணிவோடு இருப்பவர்கள் வாழ்க்கை பாதையில் வெற்றி நடை போடுவார்கள். அவர்களால் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் முடியும். அவமானம் மட்டுமே உன் தன்மானத்தை கூத்திட்டும் ஆயுதம். ஆகையால் அவமானப்பட நேர்ந்தால் வருந்தாதே. எதையும் எதிர்கொள். எதிர்பார்க்கும் போது எதுவுமே நடக்காததும், எதிர்பார்க்காத போது பல அதிசயங்கள் நிகழ்வதுமே வாழ்க்கையின் சுவாரஸ்யம். விடை தெரிந்த கேள்விகளுடன் துணிவதல்ல வாழ்க்கை. ஒருவருடைய மதிப்பு அவருடைய செயல்களை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. அவர் உருவத்தை வைத்து அல்ல. வாழ்க்கையில் இழந்ததை நினைக்காதே. கடுகளவு பெற்றாலும் கடலளவு சந்தோஷம் செய். கொள், வாழ்க்கை சிறக்கும். ஒரு மனிதன் எத்தனை துன்பங்களை சந்தித்தான் என்பது முக்கியமல்ல. வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டான், எதை ஏற்றுக்கொண்டான் என்பதே முக்கியம். ஏற்றுக்கொள்வதும் எதிர்கொள்வதும் தான் வாழ்க்கை. விமர்சனங்களை கவனியுங்கள். முதலில் வழிகள் வந்தாலும் அதன் பின் வெற்றிக்கான வழிகள் தானாக வரும். நீ
நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நம் மீது நம்பிக்கை இல்லை, நமக்கு இருக்கும் வரை நம்பிக்கை நம் வசம். நேரம் சரியில்லை என்பது திறமை இல்லாதவர்களின் வெற்று பேச்சு. நேரம் போதவில்லை, இது வெற்றி வீரனின் மூச்சு. வியர்வை துளிகள், கண்ணீர் துளிகள் உப்பாக இருக்கலாம், ஆனால் அவைதான் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றும். தேவையற்ற விஷயங்களை சிந்தித்துக் கொண்டிருந்தால் தேவையான விஷயங்களை சிந்திக்க நேரம் இருக்காது. உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மைதான் வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலக்கணம் வரும். உன்னை யாருடனும் ஒப்பிடாமல் நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். விழிப்பதற்கு உறக்கம், வெல்வதற்கு தோல்வி, எழுவதற்கு வீழ்ச்சி, வாழ்வதற்கு வாழ்க்கை. வழியில்லாத வாழ்க்கையும் இல்லை, வழியே இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளையும் கடந்து வழிகளையும் தேடுவோம். எதிர்த்து